ஆட்டோ சங்கர்லாம் தைரியமாக இருந்ததா சொன்னாங்க. ஆனால் டைம் ஆக ஐயா உத்தரவு வந்துச்சா, மிட் நைட்டில் கூட உத்தரவு வரும். 12 மணி வரைக்கும் ஸ்ட்ராங்காகவே இருந்து 12 மணிலேருந்து வாய்ஸ் எல்லாம் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிச்சு. கொஞ்சம் தெரிஞ்சிருச்சு அவனுக்கு நம்ம சாவ போகிறோம்னு அப்படின்னு தான் அவர் தான் பதிவிட்டிருக்காரு. ஏன்னா ஆட்டோ சங்கர்ன்றது நம்ம நேரடியாக ஸ்டேட்மெண்ட் கிடையாது, அவர் தான் பதிவிட்ட தகவல் தான் சொல்கிறோம். மரண தண்டனையோட உச்சம் வந்து மரணம் ஒரு தண்டனையே கிடையாது. என்னோட பாலிசி, மரணம் எப்படி தண்டனை ஆகும்? வாழ்க்கையில் எல்லாரும் ஆட்டோ சங்கர் விட்டுருந்தாலும் சாவதான் போகிறான். வயசான செத்தானே ஆகணும், நோய் வாய்ப்பு எப்படியே சாவ போகிறோம். ஒருத்தவங்க ஒரு டிசீஸ்னால சாவுறான், ஆட்டோ சங்கர் விட்டுருந்தாலும் சாவதான் போகிறான். அது எப்படி தண்டனையாகன்னு நான் எடுத்துக்க முடியும்? பொருளாகாதது. ஏன் சதாம் ஹுசேனுக்கு தண்டனை கொடுத்தப்ப சிரிச்சாரு அவர் அப்படின்னு, செம சிரிப்பு. யாரா நீங்கெல்லாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அந்த சிரிப்பு. அதோட அர்த்தமே அப்படிதான் இருந்துச்சு, யார் நீங்களான்னு. இங்க சட்ரஜின்னு சொல்லிட்டு ஒருத்தர் லிப்ட்ல வச்சு ஒரு குழந்தைய ரேப் பண்ணி கொண்டுட்டான் மத்திய பிரதேஷ்ல. அவனுக்கு தானே ஒருத்தர் விடிய யூரின் போயிட்டே கிடந்தானா, நான் ஸ்டாப்பா. ஆமா, நான் ஸ்டாப்பா யூரின் போயிட்டே கிடந்துருக்கு.